ராகி சேமியா வச்சு எப்பயுமே உப்புமா ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி அனில் ராகி சேமியா பேக்கெட் 180 கிராம் பேக் தான் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்டீம்லேயே நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா சாஃப்டாக உதிரியாக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும் போதே லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.